கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்புக்கை பேர்த்து, காசும் பிறப்பும் கலகலப்பு கை பேர்த்து, வாசனரும் கூழல் ஆட்சிய மத்தினான், வாசனரும் கூழல் ஆட்சிய மத்தினான், ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுதாயா திரவேலோயும் பாவாய். கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ, தேசமுதாயாய் திரவேலோயும் பாவாய். கீச் கீச் என்று துவங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழியை அதிகாலைக்கான அடையாளங்களை கூறி துயில் எழுப்புகிறாள். எளிதில் கோபம் கொள்ளும் அறியாமை குணமுள்ள பெண்ணே, அதிகாலை ஆகிவிட்டது, இன்னும் உறங்குகிறாயே, எழுந்திரு. வலியன் குருவிகள் தன் பேடையுடன் கீச் கீச் என்று பேசிக்கொள்ளும் சப்தம் உனக்கு கேட்கவில்லையா? நறுமணம் வீசும் கூந்தலை உடைய ஆய்ச்சியர் தயிர் கடைகின்றபோது அவர்களின் காசு மாலை, அச்சித்தாலி, ஆமைத்தாலி போன்ற இன்ன பிற ஆபரணங்கள் மத்தை முன்னும் பின்னும் கடையும்போது ஏற்படுத்தும் கலகல சப்தமும், தயிரில் மத்து உண்டாக்கும் சலசல சப்தமும் உன் காதில் விழவில்லையா? நானே தலைமை தாங்கி தோழியரை மார்கழி நீராட அழைத்துச் செல்வேன் என்று சொன்ன நாயக பெண்ணே, எழுந்திரு. நாராயணன் என்ற திருநாமம் உடையவனும் பல்வேறு அவதாரங்களை எடுத்தவனும் கேசி என்ற அரக்கனை சம்ஹரித்த ஸ்ரீ கிருஷ்ணனை துதித்து நாங்கள் பாடுவது உனக்கு கேட்கவில்லையா? ஒளி பொருந்தியவளே, நீ துயிலெழுந்து வாசல் கதவை திறந்து வந்து எங்களுடன் சேர்ந்து மார்கழி நீராட வருவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள். ஓம் நமோ நாராயணாய.